ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஸை நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதால உங்கள் காலேஜ் லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும்னு சொல்லலாம். பிகாஸ் இதெல்லாம் நம்ம காலேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். சம்டைம்ஸ் நான் சொல்ல போகிற இந்த ஆப்ஸில் ஒன்று நம்ம வேலை தேடும் போது அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம இப்படியே அதை தெரிஞ்சுக்கிறதுனால, அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேஸ்புக் வந்த போது ஒரு இன்ஸ்டாகிராம், இப்போ நீங்கள் உங்களுக்குலாம் இன்ஸ்டாகிராம் தானே ரொம்ப ட்ரெண்டு. ஸோ அதெல்லாம் வந்தபோது எப்படி இருக்கும், யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும், எப்படிட்டு ஆரம்பிக்கிறது அப்படின்னு. நீங்கள் யூஸ் பண்ண என்ன ஆகும், அதில் இருக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஆப்ஸையும் நம்ம கற்றுக்கணும். அதில் மெயினாக நான் ஒரு 3 ஆப்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க, இப்போ காலேஜுக்கு போக முன்னாடி சிலர் என்ன நினைப்போம்னா, எல்லோரும் நினைக்கிறது தான், நம்ம காலேஜ் லைஃப்பில் ரொம்ப நல்ல லீட் பண்ணணும், நம்ம நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும், அப்புறம் காலேஜ் முடித்தோடனே நமக்கு வேலை கிடைக்கணும், நம்ம காலேஜ் இருக்கும்போது நம்ம டைமை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு ஒரு தாட் எல்லாருக்கும் இருக்கும். பண்ணுறமோ இல்லையா செகண்டரி, பட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு 3 ஆப்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப் இஸ் லிங்க்டின். லிங்க்டின் அப்படிங்கிறது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. தட்ஸ் நாட் த குட் திங். பிகாஸ் நீங்கள் இப்போ இருந்தே இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பிகாஸ் இது வேலை கிடைக்கிறதுக்காக ஒரு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ எல்லோரும் லிங்க்டின்ல இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீ பார்க்குற இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும், ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும், நீங்கள் எந்த ஃபீல்டில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே அங்கே இருப்பாங்க. லைக் அதில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சேம். யூ கேன் அப்லோட் எனிதிங். நீங்கள் ஏதாவது சாதிக்கிறீங்க, லைக் நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் அப்லோட் தட். அடுத்து நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணுறீங்க, என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாத்தையும் அதில் அப்லோட் பண்ணால் அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து சஜஸ்ட் பண்ணோம். நம்மளோட ஐடியா அந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்டுக்கும் அந்த ஃபீல்டில் இருக்கிற நிறைய பேரை பற்றியும் நம்மளுக்கும் தெரிய வரும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க்டின் ஐடியை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, லைக் உங்கள் ஸ்டாஃப் ஆகட்டும், உங்கள் சீனியர்ஸ் ஆகட்டும், அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்டதை தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அடுத்து இன்கேஸ் நான் வேலைக்கெலாம் போக மாட்டேங்க்கா, இது மூலமாக எனக்கு வேலை கிடைக்கல, தேவையில்லை அப்படின்னு சொல்லி என் ஜூனியர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேலைக்கு போகல அப்படின்னாலும் பரவாயில்ல. இஃப் யூ கோயிங் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், உன்னோட பிஸ்னஸை நீ வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் உனக்கான ஸ்பேஸை நீ சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் அ லிங்க்டின் ஐடி. லைக் ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க ஒரு யூடியூப்பில், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் உன்னோட அந்த ஃபீல்டை பற்றி ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னா யூஸ் இட். இங்கேயும் போடுங்க, லிங்க்டின்லேயும் அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு create a space in LinkedIn. So LinkedIn is the first thing, and after that Canva. இந்த Canva பற்றி சொல்லணும்னா I have a story. பிகாஸ் எனக்கு நான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி ஐ நோ லிங்க்டின். எனக்கு லிங்க்டின் பற்றி தெரிஞ்சிருந்தது. அடுத்து நான் அதை அப்படியே க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் பீன் யூஸிங் அண்ட் சம் டேஸ் ஐ லெஃப்ட் தட். ஓகே, இப்போ ஐ அகைன் ஸ்டார்டட். ஐ ஷேர் மை லிங்க்டின் ஐடி. லெட்ஸ் ஃபாலோ அண்ட் கனெக்ட். ஓகே, இப்போது நான் வந்து எனக்கு லிங்க்டின் பற்றி தெரிஞ்ச மாதிரி கேன்வா பற்றியோ பிபிடி பற்றியோ தெரியாது. காலேஜ் போனால் ரொம்ப பேசிக் திங் எனக்கு தெரிய வேண்டியது பிபிடி, ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது அண்ட் அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. எனக்கு இதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லாத போது சடனாக நம்ம காலேஜில் வந்து கேட்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு பிபிடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து எங்களுக்கு யாருக்குமே அது என்னென்னா தெரியவே தெரியாது. ஸோ அப்படியே முடிச்சுட்டு இருந்தோம், யார் தப்பிச்சுக்கலாமா அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கும்போது என்னோட சீனியர் அக்கா லைக் வித்யாக்கா, ஐ ஆம் கோயிங் டு தேங்க் ஹர் ஃபார் த லைஃப் டைம். பிகாஸ் அங்கேருந்து தான் என்னோடய ஸ்பீக்கிங் ஸ்டார்ட் ஆனது. ஐ ஆம் அ இன்ட்ரோவர்ட் டில் மை 12th ஸ்டாண்டர்ட். ஐ ஆம் அ ஸோ இன்ட்ரோவர்ட். பட் அங்கேருந்து காலேஜில் இப்படி இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணி போனேன். அங்கே அந்த அக்கா என் நேம் எடுத்து எழுதி நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணா கிட்டே கேட்டபோது எங்கள் அண்ணா சில ஆப்ஸ் எல்லாமே எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. எல்லாமே பண்ணிவிட்டு கேன்வாவும் இருக்குது. பட் அது யாரும் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணல. லைக் அது வந்து புதுசாக வந்த மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அது யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க, கஷ்டம்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் மற்ற ஆப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன். பட் ஐ ஹேட் சம்திங் லைக் க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணும்போது எனக்கு கேன்வா ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ கேன்வா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இருந்தே என்னோடய ப்ரெசன்டேஷன்ஸ், போஸ்டர்ஸ் மேக்கிங் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு டியூட்டோரியல் பார்க்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்போ எனக்கு அது பார்க்குற ஐடியாவே இல்லை, அந்த டைமும் இல்லை. ஸோ என்ன பண்ணுவேன், நானே எடுத்து சூஸ் பண்ணி ஏதாவது கிளிக் பண்ணி இமேஜஸ், கிராஃபிக்ஸ் எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன். லைக் அதில் ஆல்ரெடி நம்மளுக்கு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ வீடியோஸை பார்த்து கற்றுக்கிட்டாலும் நம்மளாம் ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கும்போது அதுவாக ஒன்று தெரிய வரும்ல, அப்போ கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டே வேறு. ஸோ ட்ரை டு யூஸ் இட். கேன்வா ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் நீங்கள் பிபிடிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேன்வா யூஸ் பண்ணுங்கள். யூ கெட் மோர் நாலேஜ் இன் தட். அந்த கேன்வாவை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா சின்ன சின்ன விஷயத்துக்கும், ஒரு ஸ்கெடியூல் போடுறதுக்கு, ஒரு டைம் டேபிள், இல்லை நீங்கள் ஒரு படிக்கிறதுக்காக ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா யூஸ் கேன்வா. அதில் எல்லாத்தையுமே போட்டு ஒரு நோட்ஸ், ஒரு ஃபைலாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் நீங்கள் வந்து ட்ராக்கர்ஸ் யூஸ் பண்ணணும். அதில் அடுத்த கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது இப்போ எடிட்டிங்லாம் நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சா கூட கேன்வா இஸ் த பெஸ்ட் திங். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு யூஸ் கேன்வா. அடுத்து இப்போ நம்ம என்ன சொன்னோம், வேலைக்காக ஒரு ஆப் சொல்லியிருக்கோம். அண்ட் காலேஜ் டைமில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லா காம்படிஷன்ஸும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக, அங்கே நம்ம ஷைன் ஆகுறதுக்காக ஒரு ஆப் சொல்லணும். தட் இஸ் கேன்வா. இப்போது டெய்லியும் நம்ம டே டு டே லைஃப்பை நம்ம எப்படி ஆர்கனைஸ்டாக லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப்பை சொல்ல போகிறேன். தட் இஸ் கூகுள் கீப். இந்த கூகுள் கீப் வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதாகட்டும், டு டூ லிஸ்ட் எடுத்துக்கிறது, ரிமைண்டர்ஸ் வச்சுக்கிறது, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம டைமை ரொம்ப அக்யூரேட்டாக வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். காலேஜ் லைஃப்பில் டைம் வேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற டைம் ரொம்ப கம்மி. பிகாஸ் காலேஜ் போயிட்டோம் அப்படின்னாலே பாஸ் ஆனால் போதுங்கிற மென்டாலிட்டி எல்லாருக்கும் வந்துடும் ஆல்மோஸ்ட். அடுத்து டைம் எக்ஸாமுக்கு அப்படியெல்லாம் படிக்க மாட்டோம். ஒரு நாள் முன்னாடி படித்தா தான் ஞாபகமே இருக்கும், அந்த மாதிரிலாம் தான் படிப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் எக்ஸாமுக்கு நீ எக்ஸாம் கிட்ட படித்து என்னால் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா தட்ஸ் ஓகே. பட் கெட் டு கெயின் த நாலேஜ். பிகாஸ் காலேஜில் மேம் டீச் பண்ணும்போது அந்த 2 hours நீங்கள் நல்லா லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். எக்ஸாமுக்கு நீ படிக்கிற அப்படின்னா யூ கேன் கெட் த மார்க்ஸ், ஸ்கோர் எடுத்துடலாம். பட் நாலேஜ்ன்றது நீ நிறைய கெயின் பண்ணணும். பிகாஸ் ஓன்லி யுவர் டிகிரி சர்டிஃபிகேட் இஸ் நாட் எனஃப் அட் ஆல். ஸோ நீங்கள் நிறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும். சர்டிஃபிகேட் கோர்சஸ் முடிச்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் முடிக்கிறதோ சர்டிஃபிகேட் வாங்குறதோ இஸ் நாட் யூஸ்ஃபுல் அட் ஆல். ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்கில்லை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லைக் 1 monthக்கு ஒரே ஒரு கோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஒரே ஒரு ஸ்கில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோ. சம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். பட் சில ஸ்கில்ஸ்லாம் உனக்கு ஒரு 3 months எடுக்கும், 4 months எடுக்கும். பட் சின்ன சின்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்க கற்றுக்கோங்க. காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீ பண்ணும்போது உன்னோட காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்லி யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். 3 years முடிச்சு அப்புறம் தான் என்ன வேலைக்கு போக போகிறோம், அப்புறம் தான் லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்றது யோசிக்காமல் ஸ்டார்டிங்லேருந்தே பி கான்ஷியஸ். என்ன பண்ண போகிறோம், எதில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். ஈவன் இஃப் யுவர் ஒப்பீனியன் சேஞ்சஸ் in 3 years, it's okay. But the hard work and the deep work you do in that 3 years will help you in any field. So concentrate on this. And காலேஜ்னாலே ஃபுல்லாக ஜாலி என்ஜாய்மெண்ட்டுன்னு இல்லாமல் கொஞ்சம் ட்ரிக்காக யூஸ் பண்ணி எவ்வளோ அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்களோ அந்த உங்கள் நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ தட்ஸ் த மெயின் திங். இப்போது ஸ்டார்ட். ஓப்பன் யுவர் லிங்க்டின் ஐடி. கேன்வா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கூகுள் கீப்பை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தட்ஸ் த ஃபைனல் திங். அண்ட் தேங்க்யூ.